எத்தனை பேர் அப்பா அழுது பார்த்துருக்கீங்க? பெரும்பாலும் அப்பாக்கள் அழமாட்டாங்க, பார்த்துருக்கீங்களா? அவருக்குன்னு வருத்தப்படுறக்கு எதுவுமே இல்லையா? எல்லாம் இருக்கு. ஆனா ஒரு பொழுதும் வெளியில காமிச்சுக்க மாட்டாரு. ஏன் தெரியுமா? தன்னோட கண்ணுல கண்ணீர் வந்ததுன்னா வீட்டில் இருக்கிறவங்களோட கண்ணுல ரத்த கண்ணீர் வரும்னு சொல்லியே எந்த அப்பாக்களும் அழுக மாட்டாங்க. சனிக்கிழமையானா சம்பளம் வாங்குவாரு. எனக்கு என்ன பலகாரம் பிடிக்கும், எங்க அக்காளுக்கு என்ன பிடிக்கும், தம்பிக்கு என்ன பிடிக்குங்கிறத கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிட்டு வர. நிறைய வாங்க முடியாது, கொஞ்சமா வாங்கிட்டு வரும்போது நாங்கெல்லாம் தூங்கிட்டு இருப்போம். வந்து எழுப்பும் பாரு, எங்க அம்மா சொல்லு, இப்பதாங்க அதுக்கெல்லாம் தூங்குது, அட பரவாயில்ல எழுப்பு அப்படின்னு எழுப்பி விட்டு அப்படியே அதை சாப்பிட கொடுப்பாரு. நாங்கெல்லாம் தூக்கத்திலேயே சாப்பிட்டு அதே இடத்துல அப்படியே படுத்துக்குவோம். அன்னைக்கெல்லாம் தனி அறையெல்லாம் கிடையாது, எல்லாம் ஒரே ரூம்பு தான், எல்லாம் அப்படியே படுத்துக்குவோம். எங்க அப்பா அப்படியே பக்கத்துல வந்து, இது உங்க வீட்லயும் நடக்கு, இத்தனை நாள் உனக்கு தெரியாம இருந்திருக்கலாம். ஒவ்வொரு அப்பாக்களும் பாருங்க அந்த அன்பை எப்படி வெளிப்படுத்துவாங்க தெரியுமா? தூங்கிட்டு இருக்கிற அந்த குழந்தை தலையில வந்து அப்படியே ஒரு கையை வச்சு ஒரு தடவுவாரு. உலகத்துல எந்த இராணுவமும் தராத பாதுகாப்பை அந்த தந்தையினுடைய கரங்கள் தான் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தந்து கொண்டு இருக்கிறது. கொண்டு சுடிதார் செக்ஷன்ல தான் விடுவாங்க. 2000க்கு தூக்கிட்டு வந்து நிற்கும். அம்மா கோவிச்சுட்டு கேட்க, என்னடி சொன்ன 2000க்கு. உடனே அப்பா சொல்லுவார், விடுமா, இந்த வருஷம் எனக்கு பண்டிகை வேண்டாமா, எனக்கு எடுக்கிறதையும் சேர்த்து என் பிள்ளைக்கு எடுத்து கொடுன்னு ஒவ்வொரு வீட்டிலும் அப்பாக்களுடைய தியாகங்கள் தான் பண்டிகைகளாக வந்து கொண்டு இருக்கிறது.